பண்ணிட்டாலேவும் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் தோணும். அப்போ அவ்வளோதான் மெச்சூர்டும் எனக்கு. அப்போ நான் நினைப்பேன், இதை தெய்வம் ஏன் இவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்துது? அவங்க தான் நல்லா தானே சாமி கும்பிடுறாங்க, எவ்வளோ நல்லா வேண்டிக்கிறாங்க. அப்போ அவ்வளோதான் இருக்கிறவங்களுக்கு போய் தெய்வம் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெய்வத்து மேலே தான் ஒரு இது வரும். ஏன்னா பாவம் இல்லை அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போயிருச்சு. போயிட்டு அப்புறம் அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் காலி பண்ண வேண்டிய டேட் ஆயிடுச்சு. அவங்க காலி பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு போய் ஒய்ஃபை கொண்டு போய் அவங்க ஊரில் விட்டுட்டு வரணும். அதனால குவார்ட்டர்ஸ் காலி பண்ணுறாங்க அவங்க. அப்போ எல்லா பேக்கிங் எல்லாமே ஆயிடுச்சு. எல்லா பொருளையும் எடுத்து பேக் பண்ணிட்டாங்க. ஆனால் ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி பூரி எல்லாம் செய்யணும் அவங்க. எல்லாம் பேக் பண்ணிட்டதுனால அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீ உங்கள் வீட்டில் ஸ்டவ்வும் உங்கள் வடை சட்டி கொடுங்க, நான் கொஞ்சம் பூரி இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்தேன். கொடுத்தோன்னே அவங்க அதே மாதிரி செஞ்சாங்க. பூரியெல்லாம் செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. வண்டி வந்துருச்சு, மிலிட்ரி வண்டியே வரும், ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து விடுதோம் நமக்கு. அப்படி வண்டி வந்துருச்சு, அண்ணி கிளம்ப போகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் சரி பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் போனேன் எடுத்துக்கிறதுக்கு. போனீங்கன்னா அப்போ அந்த வடை சட்டியில் எண்ணெய் இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு எடுத்து கீழே ஊற்றிருங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ அண்ணி எண்ணெயெல்லாம் கீழே ஊற்ற வேண்டாம், இந்தாங்க இந்த எண்ணெய் எடுத்து கொண்டு போயிட்டு விளக்கேற்ற வச்சுக்கோங்க அப்படின்னா. எனக்கு புரியலை, விளக்கேற்றுறதுக்கா அப்படின்னு சொல்லி. விளக்கேற்றுறதா? இது எப்படி விளக்கேற்றுறதுன்னு கேட்டோன்னா உடனே, அண்ணி இந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்றீங்கல்ல, இந்த எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுங்க, நல்லது. இந்த எண்ணெய் தான் நான் டெய்லி இந்த எண்ணெயில் தான் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கேன் நாங்கள். எனக்கு ஒரு செகண்டு என்ன சொல்கிறதுனே இல்லை, ஒரே ஷாக்காக இருந்துச்சு எனக்கு. பூரி சுட்ட எண்ணெயில் விளக்கேற்றுறதா அப்படின்னு. டெய்லி சாமி கும்பிடுறது நான் இந்த எண்ணெய் ஊற்றி தான் அண்ணி செய்வேன். நான் பூரியும் அதே மாதிரி அப்பளம் எல்லாம் பொரிக்கிறோம்ல, அந்த எண்ணெயெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே ஆகும். அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் டெய்லி விளக்கேற்றுவேன். அதனால நீங்களும் இதை கொண்டு போய் வச்சுட்டு ஏற்றுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறதும் இப்படி டெய்லி இவங்க அழுதுகிட்டு இருக்கிறதும் இப்போ சாதாரணமே கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் ஒரு பொருள் செஞ்சாலே, ஐயோ அதில் சுத்தமாக செஞ்சோமா, இல்லை தொட்டு உழப்பிட்டோமா, இது சாமி ஏற்றுக்குமா, எவ்வளோலாம் யோசிப்போம். ஆனால் இவங்க உப்பு கூட பார்க்க மாட்டோம். ஒரு தெய்வத்துக்காக சமைக்கிற ஒரு பொருளை நம்ம உப்பு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் அவங்க அந்த பூரி இதெல்லாம் சுட்ட எண்ணெயை தான் டெய்லியுமே அவங்க விளக்கேற்றிருக்காங்க. அப்புறம் எப்படிங்க கடவுள் நல்லது பண்ணோம். அப்போ தான் நினச்சேன், நீங்கள் எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டது சாதாரணமாக இல்லை, நிஜமாவே இது கடவுள் உங்களுக்கு தண்டனை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க ஊர்லேயே அப்படியானும் தெரியல. கன்னடக்காரங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த அண்ணி அப்படி செஞ்சாங்க, அதை நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.